வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருப்போ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே பிறப்பு இறப்பு தீட்டு என்ற தலைப்பிலே இறந்தவர்களுக்கான விஷயங்களை பற்றி ஒவ்வொன்றாக பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் இறந்தவர்களை பூமியில் பிழைப்பது, அதாவது அடக்கம் செய்வது என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளதா? அப்படி இல்லை என்றால், அப்படி நாம் அதை செய்தோமேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன, அவர்களுக்கும் இறந்தவர்களுக்கும் கிடைக்கக்கூடிய பலன் என்ன, இதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தங்களது குடும்பத்தில் யாரேனும் மரணித்து இறந்தால் இதன் பிரகாரம் தாங்கள் அனைவரும் கடைபிடித்து கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வேத தர்ம சாஸ்திரத்தில், இந்த சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் ஒருவர் இறந்துவிட்டார், அவரை தகனம் செய்வதுதான் மிக 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 உசித்தமான விஷயம், மற்றவற்றை செய்யக்கூடாது அப்படின்னு ஆணித்தரமாக சொல்லியாச்சு. ஆனால் நாம் எல்லாரும் என்ன சொல்கிறோம், எங்கள் முன்னோர்கள் மூதாதையர்கள்லாம் பண்ணியிருந்தா. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டும் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம பதிவேற்றப்பட்டிருக்கோம். என்னன்னாக்கா, இந்த ஆங்கிலேயர்களும் இஸ்லாமியர்களும் ஆட்சி செய்யும்போது ராஜாக்களுடைய ஆட்சிக்கு அந்த நாட்டு பிரஜைகள்லாம் கட்டுப்படணும். அது உண்மைதான். அது வேத தர்மசாஸ்திரத்திலையும் இருக்குது, க்ஷத்திரிய தர்மசாஸ்திரத்திலையும் இருக்குது. உண்மைதான். அதன் பிரகாரம் இந்த பறிக்கிறதுங்கிறது, அடக்கம் பண்ணுறதுங்கிறது வந்தது. ஆனால் அடக்கம்ங்கிறது செய்யக்கூடாது. எல்லாருமே இந்துக்கள் தான். இந்துக்களை பொறுத்த வரைக்கும் தகனம் தான். சாட்சாத் சர்வேஸ்வரன் பரமேஸ்வரனே அதை தான் சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுடைய பூத விடலுமே தகனம்தான் செய்யப்பட வேண்டும். இது பரமேஸ்வரருடைய சாட்சாத்து நாம் அனைவரையும் காத்து ரட்சிக்கக்கூடிய ஸ்ரீ பரமேஸ்வரிய சமேத பரமேஸ்வரருடைய அவருடைய உள்ளத்திலேருந்து அவருடைய திருவாயினால் சொல்லப்பட்ட உண்மையான விஷயம் தகனம்தான் செய்ய வேண்டும். சரி, இந்த புதைப்பு அடக்கம் பண்ணுறதுங்கிறது நாங்கள் கொண்டு வந்துட்டாங்க, இப்போ முன்னோர்கள்லாம் பண்ணான்னு சொல்லுவோம். அதாவது ஒரு மனிதனாகப்பட்டவன், அதுக்கு அடியனாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதனாகப்பட்டவன் தவறு செய்கின்றோம். தவறு செய்யாத மனுஷன் யாரும் கிடையாது. அப்படி அது நமக்கு தவறு என்று தெரிந்து விட்டது. அப்படி என்றால் அதை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். அவன்தான் மனிதன். அப்படி நாம் திருத்திக் கொள்ளாமல் இருந்தோமே ஆனால் அதனால் விளைவுகளானது, பின்விளைவுகளானது ஏகப்பட்டதாக நம் குடும்பத்தில் சேரும். இப்போ நாம் என்ன பண்ணுறோம், பண வசதியாக இருக்குது, பணக்காராளாக இருக்கா அப்படின்னாக்கா அவன் என்ன பண்ணுவான்னாக்கா, கீழே பூமியில் உரைச்சிவிட்டு அதுக்கு மேலே ஒரு இதுவை கட்டிட்டு அவளோட பேரை போட்டு எழுதி வச்சுட்டு வந்துடுறான். அப்போ அந்த கட்டினதை சிமெண்ட்டை போட்டு கட்டினதை யாராலையும் இடிக்க முடியாது. ஆனால் மற்றவர்களெல்லாம் வெறும்னா போய் பூமியில் போய் புதைச்சி விட்றா. இந்த புதைச்சி விட்றதுனால என்ன ஆகுதுன்னாக்கா, இவருடைய கர்ம காரியங்கள் முடிகிற வரைக்கும் மட்டும்தான் அது இருக்குமா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது யாருக்கும். ஏன்னா இப்போ மக்கள் தொகை ஜாஸ்தி ஆகிடுது.
மக்கள் தொகை ஜாஸ்தியானதில் என்ன பண்ணுறா, ஏகப்பட்ட இடத்துல வந்து என்ன பண்ணுறானாக்கா இந்த தகனம் பண்ணக்கூடிய அந்த சுடுகாட்டையே வந்து விற்று போடுறா, சேல்ஸ் பண்ணி அதில் வந்து இப்போ பில்டிங்கை கட்டிடுறான். அப்போ அதில் இருக்கக்கூடிய இதெல்லாம் எடுத்து தூக்கி உள்ள தான் தூக்கி போடுறான். இப்போ தகனம் பண்ணிட்டோம்னாக்கா அந்த பூத உடல் வந்து சரீரம் வந்து சுத்தமாகுதுன்னு சொன்னான். இப்போ இது எப்படி சுத்தமாகும்? சுத்தமாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னாக்கா, அந்த பூத சரீரம் பிரேத உடலை வந்து எறும்பு, பலவிதமான புழுக்கள் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு தொந்தரவு பண்ணுவான். அது தொந்தரவு பண்ணும் பொழுது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிருக்கேன் பார்த்தீங்களா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் பிறக்கும்போது பரமாத்மான்ற ரூபமானது, ஸ்தூல ரூபமானது இருக்குது, ஜோதி ரூபம். அந்த ஜோதி ரூபம் தான் போகிறதுன்னு சொல்லியிருக்கேன். அந்த ஜோதி ரூபத்துக்கு தொல்லைகள் ஏகப்பட்டது வருமா. அதாவது சாஸ்திரத்தில் என்ன சொல்லிருக்குன்னாக்கா, இந்த மாதிரியே தொல்லைகள் கொடுக்கும் பொழுது அந்த ஸ்தூல ரூபமானது என்ன நினைக்கிறதோ அது நம்ம குடும்பத்தை வந்து சேரும். ஏன் அப்படின்னாக்கா, சாதாரணமாக ஒரு மனுஷன் வந்து உயிரோடு இருக்கும் பொழுது அவன் வந்து சாபம் விட்டான்னாக்கா அது அவனுக்கே திருப்பி போயிடும். இதை தான் வந்து சொல்கிறது. ஒரு சாபம் விட்டான்னாக்கா கொஞ்ச நாளைக்கு தான் நம்மளுக்கு அது வேலை செய்யும், மறுபடியும் அது ரிட்டர்ன் பேக் டு தி பெவிலியன் அவருக்கே போடும். அந்த மாதிரி இந்த பூமியில் வந்து அடக்கம் பண்ணுறது படிக்கிறதுனால அந்த சரீரமானது என்ன நினைக்குமா, பிரேத சரீரம் சாபமானது ரொம்பவும் பெருசு. இதெல்லாம் சொல்லிருக்கு வேதத்தர்ம சாஸ்திரத்தில். அதாவது அடக்கம் பண்ணுறவாளுக்கு மட்டும்தான் இது. அதே தகனம் பண்ணுறவாளுக்கே கிடையாது. ஏன்னா அந்த சரீரம் பிரமாதமாக போடும், ஆசீர்வாதம் வாழ்க்கை உண்டு. பிரேத சாபம்ங்கிறது வாங்கவே கூடாதுன்னு சொல்லிருக்கு தர்மசாஸ்திரத்தில். பிரேத சாபம்ங்கிறது ரொம்ப பெரிய சாபமா, அது உடனே நம்மளை வந்து தாக்குமா. அப்படி தாக்கும்போது என்ன, அவள் பித்ருலோகத்துக்கு போகிறாளா. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒன்று பண்ணுறது, இப்போ தகனம் பண்ணியாச்சுன்னா நம்ம வந்து பண்ணிடலாம், ஒன்றும் அதில் வந்து பிரச்சனையே இல்லை. ஏன்னா ஜலத்தோட கலந்து போயிடுறது, அதனால் ஜலம் விட்டு நம்ம வந்து தப்பம் பண்ணுறோம், வருஷம் சிராத்தம் பண்ணிடலாம், போட்டுடலாம். ஆனால் இது வந்து எங்கேயுமே போகலையே, வெறும் பூமியில் மட்டும்தானே இருக்குது. பூமாதேவி தானே அதை சுமக்கிறா. அந்த பூமாதேவியை சுமக்கும் பொழுது பூமாதேவியுடைய சாபமும் நம்மளுக்கு வந்து சேர்றதான். இதைத்தான் சொல்றது சாஸ்திரமே. ஆகவே இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் மனித பிறவிகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் தயவு செய்து இனி உங்களது குடும்பத்தில் இது வரைக்கும் நம்ம தப்பு செஞ்சிட்டோம், யாரோ நமக்கு முன்னோர்கள் தப்பு செஞ்சுட்டா அதை நம்மளையே கடைபிடிச்சுன்னு வந்திருக்கோம், தப்பு பண்ணிட்டோம். இனியாவது அந்த தவறுகளை செய்யாமல் யாரேனும் நமது குடும்பத்தில் இறந்து விட்டால் அவர்களை தயவு செய்து தகனம் செய்து அந்த தகனத்தினுடைய அந்த சாம்பலை கொண்டு எடுத்து கொண்டு போய் சமுத்திரத்திலோ அல்லது நதிக்கரையிலோ கரைத்து தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்றும், இனி பூமியில் சடலத்தை பிரேதத்தை புதைப்பது என்பதை நாங்கள் மேற்கொள்ள மாட்டோம் என்று இந்த பதிவினை பார்த்து அனைவரும் சபதம் எடுத்துக் கொள்ளுமாறு தாங்களை மிக மிக தாழ்மையுடனும் அன்புடனும் கேட்டுக்கொள்கின்றேன். லோகா சமஸ்தா ஸ்கினோ பவந்து. சுப அஸ்து.